எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே மலரும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடு. முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வலிகளும் பழகி போகும். நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கு. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமாக தினமாக இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். மகத்தான சாதனை புரிந்தவர்கள் யாவருமே தோல்வி பல கடந்து வென்றவர்களே. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வை. எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். அனுபவம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. முதலில் தொடங்கப்படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது. மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக. முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது. விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஏறக்கூடாது வாழ்க்கை எனும் ஏணியில். வியர்வை துளியை அதிகப்படுத்து, வெற்றி வந்தடையும் வெகு விரைவில். முடியாது என எதையும் விட்டுவிடாதே. முயன்று பார், நிச்சயம் முடியும். இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால். வயதை பின்னுக்கு தள்ளி வைராக்கியத்தோடு வாழும் வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்டின் நம்பிக்கை நாயகர்கள். எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பலர். எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பார்கள் சிலர். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது. துணிந்து செல். துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை. தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். மனதில் உறுதியை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வரும். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். முடியாது என எதையும் விட்டுவிடாதே. முயன்று பார், நிச்சயம் முடியும்.